श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतः अर्धेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्द गोविन्द। कृष्णं वन्दे जगद्गुरुं 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 कृष्णं वन्दे जगद्गुरुं। बद्री विशाल भगवान की जय। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणम एकादश स्कंदम उद्धव गीता ஆறாவது அத்தியாயம். கடந்த வாரம் இதில் நம்ம அஞ்சு ஸ்லோகங்கள்னு பார்த்துருக்கோம். அஞ்சாவது அத்தியாயம் கடைசியில் உத்தவர் பகவான்கிட்ட கேள்வி கேட்குறார். ஆத்மா குணங்களோடு சேர்ந்திருக்கிற இந்த தேகத்தோட சேர்ந்து இருக்கும்போதும் இந்த ஆத்மாவுக்கு எப்படி பத்தன் ஆகாமல் இருக்கும். அப்புறம் சர்வதா முக்தனாக இருந்திருக்கணும். அப்போது சம்பந்தம் இல்லைன்னா இப்போது ஆத்மா சர்வதா முக்தமா இல்லைன்னா பத்தமா? யார் இந்த பத்தனு முக்தனாக இருக்கார்? இந்த விஷயம்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு கிருஷ்ணா. எனக்கு இது நீ என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்.
அதுக்கு 6வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. கடைசியாக பார்த்த 5வது ஸ்லோகம் வந்து அதில் பகவான் வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நிஜஸ்வரூபம் தெரிஞ்சுக்காதனால உபாதிகளுக்கு கூட சேர்ந்து இருக்கும்போது அந்த உபாதியை தானும் நினச்சிக்கிறதுனால ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் எப்படி இல்லாதது பார்க்குறானோ அந்த மாதிரி நினைவுலனும் இவனும் அப்படி பிரமல இருக்கான், இல்லாதது சத்தியமனு நினச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸோ மாயனால் உருவாக்கப்பட்ட ஞான அஜ்ஞானங்கள் வந்து பகவான் தன்னை சொல்லிக்கிறாரு பரமாத்மாவா என்னுடைய சக்திகள் தான். இந்த தேகம் இருக்கிற வரைக்கும், இந்த தேகத்தோட தாதாத்மியம் இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுக்கு வந்து இந்த ஞான அஜ்ஞானங்கள் தான் பந்த மோட்சத்தினை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸோ இந்த தேகத்தில் பத்தனாக இருக்கிற ஜீவனும் முக்தனான பரமாத்மா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த தேகம் மூலமாக வியக்தப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க 2 பேருடைய தர்மங்கள் வந்து பரஸ்பரம் விருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி 5வது ஸ்லோகத்தில் அத பத்தஸ்ய முக்தஸ்ய வைலக்ஷண்யம் வதாமி தே விருத்த தர்மிணோஸ்தாத ஸ்திதயோரேக தர்மிணி. அந்த பரஸ்பரம் விருத்தமாக இருக்கிற இந்த 2மே ஆனால் சேர்ந்து ஒரே சரீரத்தில் ஒரே இடத்துல இருக்கிற இந்த பத்தனான ஜீவனும் முக்தனான பரமாத்மாவும் 2 பேர் இவங்களுடைய வித்தியாசத்தினை நான் உனக்கு விவரமாக சொல்ல போகிறேன் கேளு அப்படின்னு இன்னைக்கு 6வது ஸ்லோகத்தில் தொடங்குறாரு. சுபர்ணாவைதோ சதுருஷௌ சகாயோ யத்ருச்சயைதோ கிருதநீடௌ ச விருக்ஷே ஏகஸ்தயோ காததி பிப்பலான்னம் அந்யோ நிரன்னோபி பலேன பூயான். சிறந்த வேதாந்த கருத்துக்களோடு இருக்கிற விஷயத்தினை என்ன தத்துவபோதம் செய்யணும் தான் பகவான் முடிவு பண்ணி தான் அந்த விஷயத்தை விவரிக்கும் போது இதே மாதிரி ஸ்லோகம் வந்து முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகம் வந்து முண்டகோபனிஷத்து மந்திரம் 3வது முண்டகத்திலும் முதல் ஸ்லோகம். அங்கே இதே மாதிரி துவாசுபர்ணா சயுஜா சகாய சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்னன்யோ அபிஜாகஷீதி அப்படின்னு 2வது ஸ்லோகம் கூட இருக்கு. 1-2 மந்திரங்களுடைய அந்த முண்டகோபனிஷத்துடைய மந்திரத்தினை இங்கே பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொன்னார் 6வது ஸ்லோகத்தில். இங்கே ஓகே, அப்போ முண்டகோபனிஷத்தில் சொன்னதே பாகவதமில் இருக்கிறதுனால பாகவதம் படித்தா போதும் அப்போ அப்படின்னு நினைக்குவாங்க சில பேர். அப்படி இல்லை. பாகவதமில் முண்டகோபனிஷத்துடைய மந்திரம் கோட் பண்ணதுனால கண்டிப்பாக உபனிஷத்துகள் எல்லாம் முண்டகோபனிஷத்து எல்லாம் விவரமாக சிஸ்டமேட்டிக்காக உபனிஷத்துகளையும் கேட்கணும். ஏன்னா இங்கே இந்த மாதிரி புராணத்தில் வேதாந்தம் உபனிஷத்து கருத்துக்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் கூட, உதாரணத்துக்கு பகவத்கீதையில் கூட அந்த விஷயங்கள் எல்லாமே ரேண்டமாக ஸ்கேட்டர்டாக அப்படி இருக்கும்.
ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் தான் அங்கே விவரிக்கப்படும். ஆனால் உபனிஷத்துக்கள் பார்த்திங்கன்னா படிப்படியாக கண்டினியூஷனோட சிஸ்டமேட்டிக்காக டீச்சிங் இருக்கும். அதனால் இப்போ இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தினை ரொம்ப நல்ல விவரமாக ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம உபனிஷத்து படிக்கணும். ஸோ அப்படி யோசிக்கணும். தவிர பாகவதத்திலேயே உபனிஷத்துடைய சாரம் இருக்குது, உபனிஷத்து ஸ்லோகம் இங்கே கோட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு அப்போ எதுக்கு உபனிஷத்துக்கள் படிக்கணும், பாகவதமே போதுமானே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக பகவத்கீதையும் படிக்கணும், உபனிஷத்துகளும் படிக்கணும், இந்த மாதிரி பாகவத புராணங்கள் படிக்கணும். ஸோ அப்படி சொல்லிட்டு பகவான் இங்கே இதில் ஒரு உபமானம்னா கம்பேரிசன் பற்றி சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரணை சிந்தனை செய்கிறோம். என்னதுன்னா, இந்த பத்தனும் ஆகிருக்கிற ஜீவனாவது முக்தனாக போகிற இதே ஆள் இந்த ஜீவனாவது இது என்னதான் நடக்கிறது ஆக்சுவலாக, அதுக்கு நம்ம நான் சொல்லும்போது நம்ம 4 விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறவனை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய வாட்டி 3 சொல்லப்பட்டது. இப்போ அப்படி சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறோம். 3 சரீரங்கள், சரியா, 3 அவஸ்தைகள், இல்லை பஞ்சகோஷம், அப்படி சொல்லலை. 4 காம்போனன்ட்ஸு சேர்ந்து தான் ஒரு மனிதனை நம்ம நானன்னு சொல்லும்போதும் அது 4மே இந்த 4 சேர்ந்து தான் இருக்கும். என்ன அதுன்னு சொன்னால், முதல்ல ஷரீரம், உடம்பு. ஷரீரம், இந்த உடம்பு பஞ்ச மகாபூதங்கள்னால பல பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட உடல், பாடி. ரெண்டாவது பாகம் என்னன்னு சொன்னால் மனசு. ஸோ சரீரத்தினே ஸ்தூல சரீரத்தினை பார்க்கலாம், ஆனால் மனசுன்னு பார்க்க முடியாது. அது இன்விசிபிள். ஆனால் சரீரத்திலோ சாஸ்திரப்படி பார்த்தா ஹிருதயஸ்தானத்திலோ, ஹிருதயம்ல மைண்ட் இருக்கு. ஆனால் அதையும் கூட பார்க்க முடியுமா, காட்ட முடியுமான்னா இந்திரியங்களுக்கு காட்டுற வஸ்து இல்லை. அது கண்ணுனால் பார்க்கப்படுற வஸ்து இல்லை, கையினால் தொடர வஸ்து இல்லை. ஆனால் ஒரு சரீரத்திலோ ஒரு மனசு இருக்கு, சரியா, மைண்டு. ரெண்டாவது. அப்புறம் மூணாவது என்னன்னு சொன்னால், இந்த மைண்டு மூணாவது சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். சைத்தன்யம் இல்லைன்னா கான்ஷியஸ்னஸ். இது கூட இன்விசிபிள் தான், கண்ணுனால் பார்க்க முடியாது, எந்த இந்திரியத்தினாலையும் கிரகிக்க முடியாது. இல்லைன்னா இதுக்கு பேர் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம். சாட்சி சைத்தன்யத்துக்கு நம்ம பொதுவாக வேதாந்த வகுப்பில் கொடுக்குற பேர் ஓசி ஆர் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். நாலாவது என்னன்னா, இந்த மனசனை எது சொல்லியிருக்குமோ, இந்த சர்வ வியாபியாக இருக்கிற இது பற்றி சொல்லணும். கான்ஷியஸ்னஸ் பற்றி இன்விசிபிள் தான், ஆனால் ஆல் பர்வேடிங்னு சொல்லணும். சர்வத்திர வியாபிச்சிருக்கிற சாட்சி சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். இந்த மூணாவது மனசுன்னு சொல்லியிருக்கோமே, ரெண்டாவது அந்த மனசு சர்வ வியாபியாக இருக்கிற இந்த சைத்தன்யத்தினே, அந்த மனசு அது ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி, ஒரு ரிஃப்ளெக்டட் மீடியம் மாதிரி இருக்கிறதுனால அது இந்த சர்வத்திர வியாபிச்சிருக்கிற இந்த சைத்தன்யத்தை அப்படியே அப்சார்வ் பண்ணுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அப்போது மனசுன்னு தன்னை சுற்றி எல்லா இடத்துலும் பரவி இருக்கிற, வியாபிச்சிருக்கிற சுத்த சைத்தன்யத்தினை, கான்ஷியஸ்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது.
இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் ஓகே. ஸோ இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மனசு அనే இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கிறதுனால இங்கே என்ன ஆச்சு? இப்போது ஒரு பிரதிபிம்பம் ஏற்பட்டது. எதோடைய பிரதிபிம்பம்? சைத்தன்யத்துடைய சித்துடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டது. ஏன்னா மனசுக்கு அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அப்போது இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் அது காட்டினதுனால இந்த ரிஃப்ளெக்ட் ஆன கான்ஷியஸுக்கு பேர் ஆர்சி என்றோம், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு பேர் தான் அகங்காரம்னு பேர். அகங்காரம். ஸோ அதனால் இப்போ 4 என்ன வந்துச்சு? இப்போ இந்த ஆர்டரில் வச்சுக்கிறோம். சொல்லும்போது முதல்ல மனசு சொல்லிட்டோம், அப்புறம் தான் கான்ஷியஸ்னஸ் சொல்லிட்டோம், அப்புறம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சொல்லிட்டோம். இப்போது இப்படி 4 ஆர்டரில் வச்சுக்கிறோம். மனசு, சரீரம், உடல், ரெண்டாவது மனசு, மைண்டு. அந்த மைண்டு தன்னை சுற்றி பரவி இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அங்கே ஒரு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர்சி மூணாவது. அதுக்கு பேர் அகங்காரம்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆர்சி ஏற்படுறதுக்கு காரணம் அது எங்கேருந்து பாரோ பண்ணிச்சு? பிம்பத்திலிருந்து பாரோ பண்ணிச்சு, இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து. அதனால் ஓசி, சாட்சி, பாடி, மைண்ட், அகங்காரம், சாட்சி, 4 இருக்கு. ஓகே. இப்போது நான் அனு சொல்லும்போது பல வாட்டி இந்த நான் உபயோகப்படுத்துகிறோம் நம்ம. ஆனால் இப்படி இந்த மாதிரி உடல் மனம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மனம் கூட எப்படி வேலை பண்ணுறது, அதோட ஸ்வரூபம் என்னன்னு தெரியாது. ஆனால் மனசு படுத்துகிற கஷ்டம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும், தொந்தரவு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே அப்போது நான் யாராவது நான் ஐ అని சொல்லும்போது எது ரிஃபர் பண்ணி ஐ சொல்கிறானேது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். அந்த சொல்கிற விஷயத்துக்கு சொல்கிற பாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. என்னது? மை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், மை பர்த்டே அப்படின்னா எது பற்றி குறிக்கிறான்? சரீரம் ஒரு நாள் அந்த சமயத்தில் பிறந்தது. ஸோ இஸ் ரிஃபரிங் டு த பாடி. புரியுறதா? அதே மாதிரி ஐ ஆம் எமோஷ்னலி ஸோ வீக் சுவாமி. யாராவது ஏதாவது சொன்ன என்னால் தாங்க முடியாது, சட்டுன்னு அப்படியே எனக்கு கோபம் வரும். இப்படின்னு எனக்கு தாங்க முடியாது, சட்டுன்னு எனக்கு கோபம். இங்கே நானுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த விஷயம் சொல்லும்போது இந்த நான் எதை பற்றி ரிஃபர் பண்ணி சொல்கிறான்? மனசு பற்றி ரிஃபர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த உணர்ச்சிகள் எல்லாமே, பாவங்கள் எல்லாம் மனசில் தான். புரியுதுதா? ஸோ அதனால் 2 ஆர்சி பற்றி அவ்வளோ யாருக்கும் திங்க் பண்ணுறது இல்லை. சாஸ்திரத்துக்கு ரவணத்துக்கு சாஸ்திரம் படித்தா தவிர அகங்காரம். ஓகே. அது சாஸ்திரம் படிக்கும்போது குரு சொன்னதாக புரியுறது. அப்புறம் இந்த நானே சொல்கிற அந்த மனசில் நான் பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்வேன், இவ்வளவு சொல்கிற இந்த அகங்காரம் இதுக்கு பேர் தான் அகங்காரம். அது ஒரு மனசு மட்டும் இல்லை, மனசை பாட்டுக்கு மனசு அங்கே இருக்கு. ஒரு ரிஃப்ளெக்டட் மீடியம் கண்ணாடி மாதிரி இருக்குது. கண்ணாடிக்கு முன்னாடி ஏதாவது நம்ம போய் நின்றுட்டால் நம்மளுடைய முகத்தின் அங்கே அது பிரதிபலிச்சிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் அகங்காரம் வர்றதுக்கு என்ன, அதுக்கு மேலே அப்புறம் 3 இந்த 4 சாட்சி
யாரும் கவனிக்கிறதில்லை. கவனிக்கணும்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக தூங்கினதுக்கு அப்புறம் இந்த அகங்காரம் தற்காலத்துக்கு காணாமல் போகிறது. அகங்காரம் தற்காலத்துக்கு அது ஒரிஜினல் சாட்சியில் போய் கலந்துக்கிறது, பிம்பத்திலே கலந்துக்கிறது. பிரதிபிம்பமாக தானாக தனியாக நிற்கலை. அதனால தான் அங்கே மனசும் இல்லை, மனசில் ஏற்படுற பாவங்களும் குழப்பங்களும் எதுவுமே இல்லை, சுகதுக்கம் எதுவுமே இல்லை. ஒரு ஆனந்தம் மட்டும் இருக்குது, சுகதுக்கத்துக்கு அதீதமான ஒரு ஆனந்தம் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த லா எந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகட்டும், இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த ரிஃப்ளெக்டட் மீடியத்துக்கு கூட ட்ராவல் பண்ணும். ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ளெக்டட் மீடியம் கூட ட்ராவல் பண்ணும். இது எதுக்கு சொல்கிறோம்னா, புனர்ஜென்மா, அப்புறம் ஜீவன் போயிடுச்சு, யார் போகிறான், எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், திரும்ப எப்படி சேர்றான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ என்ன சொல்லிகிட்ருக்குறோம், பிம்பம் பிரதிபிம்பம் எப்பவுமே எதுனாலும் அது பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆகிடுதோ அந்த ரிஃப்ளெக்டட் மீடியம். இப்போ கண்ணாடின்னு அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் கண்ணாடியில் காணப்படுற பொருள் எல்லாம் கூட மூவ் ஆகும். உதாரணத்துக்கு நான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டேன், கண்ணாடின்னு இப்படி 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 கொண்டு போகும்போதும் அது கண்ணாடியில் காணப்படுற நான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரிஜினல் பிம்பம் மூவ் ஆயிடுச்சோ, ஒரிஜினல் முகம் நானும் மூவ் ஆகலை. ஆனால் அங்கே கண்ணாடி ரிஃப்ளெக்ட் மீடியம் மூவ் ஆயிடுச்சுன்னா அது மூவ் ஆகும். அந்த மாதிரி அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஜீவனுடைய கதை என்னன்னு சொன்னால், சரீரம் இறந்து போகும், சரியா? அப்போது மனசு தான் இந்த ரிஃப்ளெக்டட் மீடியத்தை வச்சுக்கிட்டு, இப்போ சொன்ன மாதிரி உதாரணம், கண்ணாடி மூவ் பண்ணால் ரிஃப்ளெக்ஷன் மூவ் ஆகும். ஓகே, அப்போது மைண்டு தான் ட்ராவல் பண்ணுறது. மைண்டு ட்ராவல் பண்ணும்போது மைண்டில் இது ஏற்பட்ட அந்த பிரதிபிம்பம், ஏன் அந்த பிரதிபிம்பத்தினை அது எப்படி கொண்டு போகிறது? இப்போ உதாரணம் சொன்னதுக்கு கண்ணாடின்னு எங்கோ கொண்டு போயிட்டா என்னோட முகம் தெரியாது. அதில் அந்த உதாரணத்தில் ஒரு ஃப்ளா இருக்கு. கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் மூவ் ஆகும், ரிஃப்ளெக்டட் மீடியம் மூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால், கண்ணாடின்னு எனக்கு முன்னாடி காணாமல் எங்கோ பக்கத்து ரூம் கொண்டு போயிட்டேன். பக்கத்து ரூமுக்கு கொண்டு போனப்போ என்னோடய முகம் தெரியுமா? அதில் தெரியாது. ஆனால் வேறு ஏதோ பிரதிபிம்பத்தினை கேரி பண்ணுறது. ஆனால் இப்போ இந்த உதாரணத்தினை சரியாக இப்படி புரிஞ்சுக்கணும். சாட்சி சைத்தன்யமான ஆத்மா, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால இந்த மைண்டு எங்கே போனால் கூட ட்ராவல் பண்ணால் அந்த பிரதிபிம்பத்தினை அது காட்டிகிட்டே இருக்கும். அதனால் சாட்சி ட்ராவல் பண்ணல, பிரதிபிம்பம் அதில் ஏற்பட்ட ரிஃப்ளெக்ஷனும் மைண்டு ட்ராவல் பண்ணுறதுனால அந்த பிரதிபிம்பம் ட்ராவல் பண்ணுறது. அப்போது யார் ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லணும்? மைண்டு மட்டும்னு சொல்லாமல் அகங்காரம் இஸ் ஹேவிங் த ட்ராவல் பிஸ்னஸ் இருக்குது. அப்போது சாட்சிக்கு அதனால் இந்த அகங்காரம்தான் எது கூட ட்ராவல் பண்ணும்? இது செஞ்ச கர்ம பலத்தினை. அகங்காரம்தான் கர்த்திருவ பாவம், அகங்காரத்துக்கு தான் போக்திருத்துவ பாவம். அது வச்சுக்கிட்டு அந்த நாள் செஞ்ச கர்ம பலம் எல்லாம் கிளைம் பண்ணுறதுனால அந்த கர்ம பலத்தினை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணும், சரியா? அப்போது சாட்சி, ஒரிஜினல் பிம்பம் சாட்சி ஒருக்காகவும் பிரயாணம் செய்யாது, இது புரிஞ்சுக்கணும். அதனால
சாட்சி பிரயாணம் செய்யாதனால, அது எங்கேயுமே போக முடியாதனால, எல்லா இடத்துல இருக்கிறதுனால, சாட்சி கர்த்தாவும் கிடையாது, சாட்சி போக்தாவும் கிடையாது, சாட்சி யாத்திரியும் கிடையாது. யாத்திரின்னா டூரிஸ்ட், ட்ராவலரும் கிடையாது. அப்போது இந்த 4 விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறது. இதுதான் எதுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் நல்லா கிளியராக. ஆனால் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, சாட்சி இல்லாமல் பிரதிபிம்பம் இருக்காது அகங்காரம். ஆனால் இப்போ அகங்காரம் ரொம்ப மோமெண்டம் எடுத்துக்கிட்டு தான் பத்தனாக இருந்து சுற்றிட்டே இருக்கு. இந்த விஷயந்தான் சாட்சி, அப்புறம் அகங்காரம். இந்த ரெண்டுத்தினையும் சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்படுறது. படித்தான்ல முண்டகோபனிஷத்தில் கூட அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பதங்களோட அர்த்தம் பார்க்குறோம். ஏதோவன்னா ஈஸ்வர ஜீவ அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அகங்காரமும் ப்ளஸ் சாட்சி, ஓசி அண்ட் ஆர்சி, ஏதோ ரெண்டு. சத்ருஷௌ, ரெண்டு பேர் ரெட்டை குழந்தைங்கள மாதிரி ஒரே மாதிரி இருக்கமா. சத்ருஷௌ, தே ஆர் லுக்கிங் சிமிலர். பிம்பம் மாதிரி தானே பிரதிபிம்பம் கூட இருக்கும். கண்ணாடியில் பார்க்கும்போதும் நான் ஒரிஜினல் முகம் எப்படி இருக்கோ அங்கே அப்படி தான் காணப்படும். ஸோ சத்ருஷௌ, ஒரே மாதிரி இருக்கு. இதோட உதாரண திருஷ்டாந்தம்னா சுபர்ணவ், ரெண்டு அழகான பறவைகள். அதுதானே முண்டகோபனிஷத்து. துவா சுபர்ணா. அப்புறம் சகாயோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களன்னு பிரிக்க முடியாத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க ஏதோ, இவங்க ரெண்டு பேரும் எத்ருச்சையான்னா திடீர்னு, இல்லைன்னா பொதுவாக எத்ருச்சையான்னா மாயா காரணத்தினால. எத்ருச்சையான்னா லீலை, ஒரு ஜஸ்ட் ட்ராமா, ஃபன், லைக் மாயனால். விருட்சேச்ச கிருத நீடவ், இவங்க ரெண்டு பேர் శరీరమనే వృక్షత్తులో హార్ట్, హృదయం అనే ஒரு గూడు కట్టికిట్టి, ఓకే, నెస్ట్, నీడవన్న నెస్ట్, అందులో தங்குறாங்க. தயோஹோ, ரெண்டு பேரும். அப்படின்னா శరీரம் అనేది ஒரு விருட்சம். இந்த விருட்சத்தினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு இதில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு ஹிருதய குஹல ரெண்டு பேரும் தங்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு பேர் ஜீவ ஈஸ்வரா, இல்லைன்னா அகங்காரம் அண்ட் தி சாட்சி, ஆர்சி ஆர் ஒன் அண்ட் ஓசி. என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தனை யார், இந்த ஜீவன், அகங்காரி ஜீவன் பிப்பல அன்னம் காததி, இந்த மரத்தில் வர பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அனுபவிச்சுட்ருக்கிறான். ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம், அகங்காரம் இந்த சரீரம் மூலமாக செய்யப்படுற பல சேலைகள், அதோடைய அந்த கர்மங்களுடைய பலத்தின்னு இந்த அகங்காரம் ஜீவன்னு சொல்லப்படுறது அனுபவிச்சுட்டே இருக்கு. அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஆனால் அந்நகா உள்ள சாட்சி கூட இருக்குல்ல, இன்னொன்று இருக்கு. இந்த சாட்சி நிரன்னகா, ஒன்றுமே சாப்பிடாம எந்த கர்ம பலத்தினே கிளைம் பண்ணாமல், அதனால தான் சொன்னோம், கர்த்திருவமும் போக்திருத்தமும் ரெண்டு எதுவுமே சொல்கிறதில்லை, கிளைம் பண்ணல. ஆனால் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட
பலேன பூயான். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக பலமாகவே ரொம்ப சிறந்ததாகவே இருக்கு. பாருங்க, கதை புரியுறதா? நம்முடைய கதை தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அந்த முண்டகோபனிஷத்துடைய மந்திரத்தினை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அப்போது இதே தான் பகவத்கீதையிலையும் 15வது அத்தியாயத்தில் இந்த மரம் அது சொல்லப்பட்டு கம்பேர் பண்ணி, அப்புறம் அதில் மமை வாம்சோ ஜீவலோகேன்னு சொல்கிறார்ல, ஊர்த்வமூலமதசாகம் 15வது அத்தியாயத்தில். அது மட்டும் இல்லை, கட்டோபனிஷத்தில் கூட இதுக்கு சிமிலராக இருக்கிற மந்திரம் இருக்கு. இந்த 2வது அத்தியாயத்தில் 3வது வள்ளியில் ஊர்த்வமூலோன்வாசாகம் ஊர்த்வமூலோவாசாகம் ஏஷோஸ்வத்த சனாதனஹ. ஓகே, இதோட மூலம் ஊர்த்வம்னா எங்கோ கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ இருக்குது. அதனால தான் இப்போ சாட்சியனே ஓசியன் இவ்வளோ பேசுகிறோம், நமக்கு திருஷ்டி அது மேலேக்கு போகிறதா? அது சட்டுன்னு ஆப்ஜெக்டிவாக கிரகிக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் அப்படின்னா அதோட வேறு எங்கோ இருக்குன்னா இந்திரிய மனோகோச்சரமாக இல்லாமல் இருக்கு. ஆனால் அதோடைய எஃபெக்ட் ஆனால் அது இல்லாமல் வேறு இல்லாமல் மரம் வருமோ? ஆனால் அப்போ இங்கே காணப்படுற இந்த ஷாக்கான்னு சொன்னால் இந்த ஜீவா, அகங்காரம், அப்புறம் ஜகத்து, இது எல்லாமே அதோடைய எஃபெக்ட். அது இருக்கிறதுனால அது மேலே காணப்படுறது. ஏன்? அதுதான் சர்வத்திர இருக்குல்ல. இப்போ இந்த ரூமில் லைட்டு உங்களை எல்லாரும் நான் பார்க்குறேன்னு சொன்னால், லைட்டு காமனாக எல்லாருன்னே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, ஓகே, பிரகாசிக்க செய்கிறது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வஸ்துகள் இங்கே பலதாக இருக்குது. பல முகங்கள், பல வஸ்துகள், பல வர்ணங்கள், பல நாமங்களோடு நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு பிரகாசிக்க செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னா இந்த சைத்தன்யம், லைட்டு, சாட்சி. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பேரிசன், இந்த உபமானம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ கட்டோபனிஷத்திலும் சொல்லப்பட்டது, பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டது. இங்கே கிருஷ்ணர் திரும்பி உத்தவ கீதையிலும் சொல்கிறார். அப்படி வர்ணித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு? கேள்விக்கு பதில் சொல்லணுமே. இப்போ இதில் பத்தன் யார்? பத்தனாக இருக்கிறவனும் திரும்பி எப்படி முக்தன் ஆக முடியுமா? இப்போ ஜீவனு நித்திய பத்தனன்னு சொன்னால் அவனுக்கு முக்தி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இல்லை சாட்சி சைத்தன்யம் முக்தி அடையணுமான்னா சாட்சி நித்திய முக்தம். ஸோ சாட்சி நித்திய முக்தம் அண்ட் அகங்காரம் நித்திய பத்தன். இப்படி இருக்கிற இதில் அப்போ என்னதான் நடக்கிறது ஆக்சுவலாக? எங்கே இந்த முக்தி அப்புறம் பந்தம்னு சொல்லப்படுறது? அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம். 7வது ஸ்லோகத்தில் மேலே சொன்ன விஷயத்தினை இப்போது விவரிக்கிறார், எக்ஸ்பேண்ட் பண்ணுறார். ஆத்மானமன்யம் ச சவேத வித்வான் அபிப்பலாதோ நது பிப்பலாதஹ யோ வித்யயா யுக்ஸது நித்யபத்தஹ வித்யாமயோ யஸ்ஸது நித்யமுக்தஹ. ரொம்ப அழகாக பகவான் கிளியராக சொல்கிறார். இந்த போன வாரம் சொல்லும் போது இன்ட்ரடக்ஷனில் இந்த அத்தியாயத்துக்கு சொன்னோம், இந்த மித்யா அనే வார்த்தை சங்கராச்சாரியுடைய சொந்தமாக பாஷனில் அவரே கலந்து கிருஷ்ணன் சொன்னதுன்னு சொன்னோம். ஓகே, அசத்தியம் அது என்னார். ஸோ அதே மாதிரி
இந்த బంధం ముక్తం అనేది కూడా నబద్ధో ఓకే ನ ಮುಕ್ತ முக்தியும் இல்லை பத்தனும் இல்லை. ஏன்னா நீ எது பத்தனன்னு சொல்கிறியோ அது எல்லாமே அசல் ஆக்சுவலாக அசத்தியம். அப்போ நித்தியமாக இருக்கிறது எப்பவுமே இருக்கு. அப்போது நித்தியமாக இருக்கிறது எப்பவுமே நித்தியமாக இருக்கு. அந்த பத்தனாக இருக்கிறது அசல் இல்லவே இல்லை. அதனால் என்னதான் பண்ணணும்னா இப்படி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வித்யா அவித்யா இந்த ரெண்டு வார்த்தைகளும் திரும்பி பகவான் உபயோகப்படுத்துகிறாரு. பாருங்க, வித்யான்னா ஞானம், நாலெட்ஜ். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பதத்துடைய அர்த்தம் பாருங்க. அபிப்பலஹ அபிப்பல அதஹ. அபிப்பலஹன்னு அந்த இனிமேல் இது சொல்லும் போதில் மரம் பற்றி விட்டுடுங்க. சரீரத்தில் தங்குற அந்த அகங்காரம் சரீரத்தின் உபயோகப்படுத்துகிற இந்த அகங்கார ஜீவன் இந்த சரீரத்தினால் செய்யப்பட்ட கர்மலையை அதஹன்னா இது அனுபவிச்சிட்ருக்கிறான். ஓகே, சாரி, முதல்ல சொல்கிறது வந்து அபிப்பலஹன்னா இது சாப்பிடாமல் இருக்கிற சாட்சி, கர்த்திருவ போக்திருத்துவ எதுனையும் கிளைம் பண்ணாமல் இருக்கிற சாட்சி. அபிப்பலஹ அதஹ அப்படின்னா சரீரமும் கர்மமும் கர்ம பலமும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது இல்லவே இல்லை, அது எதுவுமே நானும் கிளைம் பண்ணல, அப்படி இருக்கிற சாட்சி அவன் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்த கர்ம பலத்தின் எதுனுமே சாப்பிடாமல் இருக்கிற அவனும் சாப்பிட்றதுன்னா என்ன சார்ன்னா கிளைம் பண்ணுறது தான். நான் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு பலம் வேணும்னு எதிர்பார்த்து அடம் பிடிச்சி பலம் வேணும். அப்புறம் நல்ல கர்மங்களனே கெட்ட கர்மங்களனே புண்ணியமனை பாபமனை இவ்வளவு செஞ்சுட்டு கதனை அவனை சுற்றி வளர்த்துக்கிறான் பாரு. அவன் வந்து அவித்வான். இப்போ யார் பற்றி இங்கே முதல்ல சொல்கிறோம்? சாட்சி பற்றி முதல்ல சொல்கிறார். என்ன, அதுதானே ஹீரோ. ஸோ அபிப்பலஹா அதஹா எந்த கர்மபலத்தினையும் தான் செய்யலைன்னு கர்மபலத்தினை எதிர்பார்க்காம கர்மத்தினை கிளைம் பண்ணாமல் இருக்கிற இவனுக்கு பேர் பகவான் கொடுக்குற வித்வான். வித்வானன்னா தன்னை தானு சாட்சியனை தெரிஞ்சுக்கிட்டான். தன் ஸ்வரூபம் நானன்னு சொல்லும்போது இந்த மேலே சொன்னமில்லை 4, அதில் உண்மையானது நானும் சாட்சி சைத்தன்யம். நானும் வித்வான். இந்த ஞானியானவன் வந்து சக இந்த ஞானியாக இருக்கிற இவன் வந்து ஓகே ஆத்மானம் ஓகே தனன்னு வந்து அந்யம் ச இது நான் சாட்சி தனியாக நான் அப்பாற்பட்டவன் தான் சாட்சி, நான் எப்பவுமே சாட்சியாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேத அந்யம்ச வேத இந்த கர்மபலத்தின் எதுவுமே கிளைம் பண்ணாமல் இங்கே. ஆனால் அகங்காரம் காணப்படுறது, சரீரம் காணப்படுறது, சரீரம் மூலமாக ஏதோ நடக்கிறது. இந்த அகங்காரம் எப்பவுமே இவனுக்கு கர்த்தாதான், இவன் போக்தாதான். அகங்காரம் ஒருக்காகவும் அகர்த்தா போக்தா ஆக முடியாது. சாட்சி ஒருக்காகவும் கர்த்தாவும் போக்தாவும் ஆக முடியாது. புரியுதா? அதனால இவன் இப்படி வேத தெரிஞ்சுக்கிட்டான். அதனால இவன் வித்வானோ, இவன் இதான் வித்வானன் கூப்பினவங்க லோகத்தில். அப்புறம் சங்கீத வித்வானு வேத வித்வானு அந்த
பாடுறவனோ வாசிக்கிறவனுங்கள் எல்லாரும் வித்வான்னு கூப்பிடுறாங்க. லௌகிக வித்யை இல்லை. இங்கே பகவான் சொல்ல வித்யான்னா ஒரே வித்யை தான், ஸ்வரூப வித்யா, ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. ஸோ வித்வான். அப்புறம் அடுத்த பக்கம் இப்போ அவனை பற்றி சொல்லணுமே. பிப்பல அதஹது, இன்னொரு பறவை பற்றி. இந்த அகங்காரம், இவன் அந்த கர்மபலத்தின் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவனுக்கு ந யஹ, அவனை பற்றி அவனுக்கு என்னன்னு தெரியல, அவன் ஒரு பிரதிபிம்பம் தான் தெரியல, அவன் அசல் ஆக்சுவலாக அவனுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு தெரியல. அப்படி தெரியாமே இருக்கிற இவன் யஹ அவித்யா, இந்த தெரியாத தனத்தினால, அவித்யனால, அவித்யா யுக்கன அவித்தையோட கூடியிருக்கிற இவன் சஹத்து, இவன் நித்யபத்தஹ, தன்னை அகங்காரம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கிற, கர்த்தா போக்தாவாக கிளைம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜீவ பாவம், ஓகே, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர்சி, நித்யபத்த, சர்வதா பத்தந்தான். ஓகே. ஆனால் யஹ வித்யாமய, இந்த அறிவு ஏற்பட்டு யாராவது தான் சாட்சியன்னு கிளைம் பண்ண, இட் இஸ் ஓன்லி கிளைமிங், த கொஸ்டின் ஆஃப் கிளைமிங். அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் பிரம்மன் சாட்சியனே. ஸோ வித்யாமயன்னு இந்த அறிவு ஏற்பட்டு, எப்படி குரு சாஸ்திரத்துடைய உபதேசத்தினால இப்படிப்பட்ட ஞானத்தோடு நெறிஞ்சிருக்கிற மயன்னா endowed with this in the knowledge, சஹது அவன் பற்றி என்ன உண்மையா நித்தியமுக்தா, சர்வதா முக்தன்தான். அகங்காரம் எடுத்துக்கிட்டா சர்வதா பத்தன் தான். இப்போது என்ன கேட்டார்ல உத்தவர், இப்படி இது ரெண்டு இப்படியே இருக்குமான்னா அப்படி தான் இருக்கும். இப்போது நீ யார் అనేది நீ கிளைம் பண்ணுறதுல இருக்க. இட் இஸ் ஏ கொஷின் ஆஃப் நியர்லி கொஷின் ஆஃப் ஏ கிளைமிங். அதனால தான் அந்த கிளைம் எது கிளைம் பண்ணணும்னே ஞானம் இருக்கணும். இது ரெண்டும் அங்கே இருக்கு, ரெண்டுமே எப்பவுமே இருக்கு. ஆனால் ஒன்று ரிஃப்ளெக்ஷன், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ உதாரணம் சொல்லி, பறவைகள் ரெண்டு சொல்லி, அப்புறம் இப்படி சொல்லி, மரம் சொல்லி, கண்ணாடி சொல்லி, இப்போ கடைசியில் சப்ஜெக்டிவாக உனக்கிட்ட வரும்போதும் இது அந்த మనసుக்குள்ளே தான், அந்த ரிஃப்ளெக்ஷன்లో தான் புத்தி అనేది ஒன்று. அந்த புத்திக்குள்ளே, அந்த அறிவுக்குள்ளே கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அவனை திங்க் பண்ண தொடங்குவான். பாருங்க, அதனால் இந்த திங்கிங் ப்ராசஸ்ஸே ஆரம்பிக்கிறதுக்கு, தொடங்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில், அந்த ஜீவனுக்கு அநேக கோடி ஜன்மங்கள். ஓகே, கீதையில் பகவானும் சொல்கிறாரு, அவ்வளவா இந்த சின்ன விஷயத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் சாட்சி, அகர்த்தா அபோக்தா அண்ட் சர்வகதா. அதையும் தெரிஞ்சுக்கணும், கிளைம் பண்ணணும், தெரிஞ்சுக்கிறது இல்லை. இவன் சர்வதா முக்தி. இப்போ என்ன சொன்னார்? வித்வான் அவித்வான், ஞானி அஜ்ஞானி. ஓகே, அஜ்ஞானி அண்ணா அங்கே அகங்காரம், ஞானி அண்ணா அங்கே சாட்சி. ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும். அதனால தான் மினிமம் தத்துவபோத அந்த விஷயம் நல்லா படித்து தெரிஞ்சிருந்தால் சுண்ணமாக இப்போ இந்த கம்பேரிசன் இதெல்லாம் ஈஸியாக புரியும் என்ன சொல்கிறவனே. சரியா? அது சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் தேஹஸ்தோபி ந தேஹஸ்தஹ வித்வான் ஸ்வப்னாத்யதோத்திதஹ அதேஹஸ்தோபி தேஹஸ்தஹ குமதி ஸ்வப்ன
யதாம் பகவான் திரும்பி ஓகே பல வாட்டி பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் உபனிஷத்தில் பேசும்போது இந்த நினைவு கூட ஒரு கனவுன்னு சொல்லிட்டு இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்கிறாரு இந்த நினைவு ஆல்சோ ஒரு கனவு தான். ஆனால் கனவுல இருக்கும்போது அது கனவுன்னு எப்போ கனவு காண்றவனுக்கு தெரியலையோ நினைவில் இருக்கும்போது இந்த நினைவுன்னு அனுபவிக்கிற இவனுக்கு இது கனவுன்னு தெரிய மாட்டேங்குது, இது போயின்னு தெரிய மாட்டேங்குது, இது சத்தியமாக நினச்சிக்கிறான். அங்கே சத்தியமாக நினச்சிக்கிட்டேன், ஆனால் முடிப்பு வந்ததுக்கப்புறம் ஏந்திரிச்சதுக்கப்புறம் அது அசத்தியமானு டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே அதே தான் ஒருத்தன் அவேக்கனிங் ஸ்டேட்டில் ஷுட் அவேக்கன் அகெயின் டு த ஞானம். இந்த முடிச்சிருக்கிற இவனு இன்னும் நல்லா முடிச்சுக்கணும். சரியா? அதுதான் பகவான் இங்கே அந்த சொப்பன விஷயம் சொல்கிறார். வித்வான் திரும்பியும் அந்த மேலே சொன்ன இந்த வித்வான் பற்றி ஞானி ஸ்வப்னாத் உத்திதா யதா கனவுலிருந்து ஏந்திரிச்சவன் எப்படி தேகஸ்தः அப்பி தேகம்குள்ள இருந்தவனாக இருந்தால் கூட அங்கே கனவு காண்றவனாக இருந்துக்கும் போது கனவு கூட ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தான் யாருன்னு இது தெரியாமல் இருந்தேன். இப்போ ஞானி இந்த ஞானத்தினால ஞானமனை முடிப்பு வந்ததுனால இவனை தேகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியம். தேகம் எங்கேயுமே போகாதுங்கோ. இப்போ 4 விஷயங்கள் சொன்னாமல் இன்றைக்கி டாபிக் ஆரம்பிக்கும் போது உடல், மனம், அப்புறம் அந்த அகங்காரம், சாட்சி, இந்த 4 அப்படி இருக்கும். ஆனால் அறிவு மட்டும் ஏற்படுறது எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போது அதனால தேகஸ்தக அப்படி இந்த தேகத்தில் இருந்தவனாக இருந்தால் கூட யார் வித்வானும் அந்த கனவுலேருந்து ஏந்திரிச்ச ஒருத்தனுக்கு கனவு போயின்னு தெரிஞ்ச மாதிரி இவன் என்னாச்சு. ஆனால் கூட தேகஸ்தக நான் இந்த தேகத்தில் கட்டி போட்ட பத்தன் நான் இல்லை. சர்வத்திர வியாபிச்சிருக்கிற கான்ஷியஸ்னஸ் ஆல் பர்வேடிங். நான் எப்படி இந்த சரீரத்தில் பத்தனாக இருப்பேன்? ஸோ சரீரம் இருக்குன்னு தெரியுறது, சரீரம் மூலமாக நான் व्यक्तப்படுத்துகிறேன்னு தெரியுறது. சரீரம் இந்த சரீரம் மட்டுமில்ல, எனக்குள்ள காணப்படுறது ஒரு தோற்றம். நான் இருக்கேன் எப்பவுமே. அங்கே முன்னாடி ஒரு கண்ணாடி வந்துச்சு. இப்போ கண்ணாடி இல்லைன்னா பிரதிபிம்பம் ஏற்படாது. சரியா? அப்போ கண்ணாடி அనే சரீரம் இருந்துட்டு கண்ணாடியில் மனசனே ஒரு ஷைனிங் இருக்கு, பிரதிபிம்பம் அங்கே ஏற்படணும். இப்போ கண்ணாடியும் இல்லை, பிரதிபிம்பம் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்? ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஒரிஜினலாக இருக்கிற எனக்கு ஏதாவது நஷ்டம் இருக்காங்க? ஒன்றும் நஷ்டம் இல்லையே, நான் எப்பவுமே இருக்கேன். அப்புறம் நான் கிளம்பி அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி போனால் அங்கே கண்ணாடியில் பிரதிபிம்பம் இருக்காது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சாட்சி சைதன்யம் பற்றி சொல்லும்போது நான் எங்கேயுமே போக முடியாது. ஏன்? ஓகே, அபாணி பாதம். சைதன்யமான எனக்கு காலு கிடையாது, கையும் கிடையாது. அம்மா பிரம்மனுக்கு காலுண்டோடி, கால் இதுக்கு அவருக்கு எங்கே போகணும், எங்கேயுமே போக வேண்டாம். சைத்தன்யமாக இருக்கிற நானும் இதே அடிக்கடிக்கு அந்த சாட்சி சர்வத்திர சர்வவியாபின்னு சொல்லிட்டோம் இல்லை. ஐ ஆம் ஆல் பர்வேடிங். அப்போ எங்கே போக முடியாது. அப்போது நான் இருப்பேன் இங்கே நடுவில் இப்படி
அந்த புத்புதுவத்து பபுள்ஸ் மாதிரி இந்த பாடி, அப்புறம் அதில் ஷைனிங் பண்ணக்கூடிய திறமை இருக்கிற அந்த மைண்ட் இருக்கும்போது மை ரிஃப்ளெக்ஷன் வில் பி தேர். சர்வ ஜகத் மொத்தம் கூட என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். மையேவ சகலம் ஜாதம்னு சொன்ன மாதிரி. அதனால் ரிஃப்ளெக்ஷன்ஸு போகலாம், இருக்கலாம். ஸோ வாட்? ஜலத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்த்தா ஜலத்தில் கடலில் அலைகள் இருக்கலாம், அப்புறம் நுரை வரலாம் போகலாம், பபுள்ஸ் இருக்கலாம் போகலாம். என்ன ஆச்சு இப்போ ஜலத்துக்கு? ஜலம் எப்பவுமே இருக்கு அப்படியே. அதே மாதிரி ஆகாயம் பூலன்னு சொல்கிறோம் இல்லையா பல வாட்டி. ஸோ இந்த தேகஸ்தः அப்படி தேகஸ்தः ந ஆனா குமதிஹி. அடுத்த பக்கம் அங்கே மேலே அக்ஞானின்னு சொன்னதுக்கு அவித்வானுக்கு இங்கே மறுபடியும் குமதி என்றார். குமதி அண்ணா அறிவில்லாதவன். சுமதிக்கு ஆப்போசிட் குமதி. ஆனால் அந்த பேர் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, சரியா? ஏன்னா எனக்கு தான் அறிவு இருக்கே, அதனால தான் சொன்னா. அறிவில் கொஞ்சமாவது அறிவு இருந்தால், புத்திக்குள்ள கொஞ்சமாவது புத்தி இருந்தால், புத்தின்னு இல்லை, சிந்தனை செய்யக்கூடிய சக்தி விவேகம் இருந்துச்சுன்னா என்னதான் இருக்க கஷ்டம். விஷயம் ரொம்ப கிளியராக இருக்க. அதனால அந்த கிளாரிட்டி வரணும், கிறிஸ்டல் கிளியராக பார்க்கணும்னு சொன்னால் மனசு ப்ரீஆக்குவையாக இருக்கக்கூடாது, ப்ரீ நோஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ப்ரீ கண்டிஷனிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் அதே மனசு தான். இது முன்னாடி ப்ரீ ஆக்குபேஷனும் ப்ரீ கண்டிஷன்டு ப்ரீ நோஷன்ஸ் இருக்கிற அதே மனசு தான் இப்போ சத்தியத்தனை உணர்றது, தெரிஞ்சுக்கிறது. பாருங்க, அதனால தான் இங்கே வித்வானும் அவித்வானும், ஓகே, அப்புறம் சுமதி குமதி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் அப்போ அறிவுக்கு சம்பந்தப்பட்டது, ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது, சரியா? அப்படி சொல்லும்போது குமதி இவன் அக்ஞானி ஸ்வப்னத்ருக் யதா, கனவுன்னு பார்க்கும்போது, ஓகே, கனவு நம்ம எல்லோரும் பார்க்குறோம். இந்த ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம், நான் சாட்சியன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கனவு தெரியும். யாருக்கு? அகங்காரத்துக்கு தான் கனவு தெரியும், மைண்டில் தான் கனவு தெரியும். ஆனால் அந்த கனவு போயன்னு தெரிஞ்சுக்கிறது, கனவுன்னு பிரகாசிக்க செய்கிறது, தூக்கத்தின்னு பிரகாசிக்க செய்கிறது, நினைவுன்னு பிரகாசிக்க செய்கிறது. ஐ ஆம் சாட்சி, அன்டச்டு. புரியுதா? அதனால் குமதி ஸ்வப்ன திருப்தியதா. இவன் கனவுன்னு பார்க்கும்போது, ஒரு கனவுன்னு பார்க்குறவங்க எல்லாரும் குமத்தின்னு அர்த்தம். ஆஸ் லைக் இந்த ட்ரீம், அந்த ட்ரீமர் எப்பவுமே தனக்கு தெரியாது, நான் கனவு பார்க்குறேன்னு தெரியவே தெரியாது. அங்கே ஓன்லி நினைவுக்கு வந்தாதான் கனவு கேன்சல் ஆகும். ஸோ இந்த குமதி ஸ்வப்னத்திற்கு இல்லாம எதா மாதிரி ஸ்வப்ன மாதிரி அதேஹஸ்தஹ அபி, ஓகே, இவனுக்கு தேகத்தில் இவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் கூட தேகஸ்தஹ, தேகத்தில் நான் தேகம், எனக்கு தேகம் இருக்குது, தேகம் சத்தியம், எனக்கு சரீரம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறார். பார்த்தீங்களா இப்போ? ஸோ கனவு எக்ஸாம்பிள் சொல்லி அங்கே ஞானி அண்டு அக்ஞானி ரெண்டு பேர்னு சொல்லி. ஸோ கனவு எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னார் நடுலன்னா, ஆத்மாக்கு தேகத்தோட, சாட்சிக்கு தேகத்தோட சம்மந்தம் இல்லைன்னா கூட தேகமோட சம்மந்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறான். ஓகே, கனவு சத்தியமாக இல்லைன்னா கூட கனவுல இருக்கும்போது கனவு சத்தியமாக நினச்சிக்கிறான். எல்லாரும் நினச்சிக்கிறோம். அப்புறம் கனவு யாருக்கும் பிரச்சனையாக இல்லை, நினைவு தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கேன். நினைவுடைய பிரச்சனை கூட தீர்த்தணும்னு சொன்னால் நீ வித்வானாக இருக்கணும், முடிச்சினவனாக இருக்கணும். கனவுன்னு போயின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் முடிச்சுக்கணும் இல்லையா?
இப்போ இந்த தேகம் நான் இல்லை, அகங்காரம் நான் இல்லைன்னு கிளைம் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் பி அவேக்கன் டு யுவர் எசென்ஷியல் நேச்சர். தெளிவாக இருக்கணும், தைரியத்தோடு கிளைம் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு? இந்திரியைரிந்திரியார்த்தேஷு குணைரபி குணேஷு ச கிருஹ்யமான்யேஷ்வஹம் குர்யான் ந வித்வான் யஸ்த்வவிக்ரியஹ. குணைஹி, குணங்களுடைய காரியங்களான பல குணங்கள், 3 குணங்கள் இருக்கு மாயையில். அதில் குணங்களுடைய இந்திரியைகி, இந்த புலங்களோட சேரும்போது புலங்களை குணேஷு 3 குணங்கள், அந்த 3 குணங்களுடைய காரணங்களான இந்த பிரகிருதியில் ஏற்பட்ட இந்த இந்திரியங்கள் புலங்களை குணேஷு, அந்த குணத்துடைய காரியங்கள். ஓகே, குணங்களுடைய காரியங்கள்னு சொன்னால் இதோ காணப்படுற இந்த ஜெகத் எல்லாமே. இந்திரிய அர்த்தேஷு, இந்திரியங்களுடைய விஷயங்கள். ஸோ குணங்கள்னால குணங்களுடைய காரியங்கள் காணப்படுறது. அப்புறம் அந்த இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய அந்தந்த வஸ்துகளின் இந்திரிய விஷயங்களை கிருஹ்யமானேஷு அபிச்ச, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவ்வளோ பேசி இவ்வளோ படித்து இவ்வளோ சாதனை பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கூட, நான் சாட்சியனை தெரிஞ்சுனதுக்கப்புறம் கூட இந்த சரீரம் అనేది இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்? அது பிராரப்த கர்மத்தினால, சஞ்சித கர்ம பிராரப்த கர்மம். இது முன்னாடி இப்போ செஞ்சதில்லை, எத்தனோ வேறு ஜென்மத்தில் செஞ்சது. அது ப்ரொபெல் பண்ணிகிட்டே இருக்கும், அது நடந்து கொண்டே இருக்குமா? அப்படி இருக்கும்போது இந்த சரீரம், அதனால தான் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு இந்த 4மே இருக்கு. பாஹ்யமாக பார்த்தா எந்த பெரிய வித்தியாசமும் தெரியாது. புரியுதா? எல்லாமே மாற்றம், அந்த வித்தியாசம் இல்லை, புத்திக்குள்ளே ஏற்பட்ட ஞானத்தினால தான். அதனால தான் அவனோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குமுன்னா, கர்த்திருவ போக்திருத்துவ அகங்காரத்தினை காட்டாமல் அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் லோகத்தில் விவகாரம் இருக்கும் ஞானிக்கு. ஆனால் ஞானி விவகாரம் பண்ணுறான். அதான் சொல்கிறாரு, லோக விவகாரம் ஞானியும் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்திரியங்களும் இந்திரியார்த்தேஷு, கண்ணு திறந்திருந்தால் கலர்ஸ் பார்க்கும், ரூபங்கள் எல்லாம் பார்க்கும், டிஃபரன்ஸஸ் எல்லாம் பார்க்கும். பார்த்துட்டு இருந்தால் கூட அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களே அதோடைய விஷயத்தினை கிரகிச்சுட்டு காட்டும்போது கூட அதுக்கு ஒரு சத்தியத்துவமும் கொடுக்காம யஹ அகம் ந குறியாத். ஆனால் இந்த சாட்சியான்னு தெரிஞ்சுக்கிட்ட அவனும் ஞானி, அகம், இந்த அகங்காரம் போயான இந்த ரிஃப்ளெக்ஷன் நான் இல்லை. அந்த ரிஃப்ளெக்ஷனு மனசுனால் ஏற்பட்ட புலங்கள்னால வேலை செய்யப்படுற சரீரத்துக்கு காணப்படுற உலகமோ, அது எல்லாமே நான் அது முக்கியத்துவம் கொடுக்காம அகங்காரத்தினை ந குறியாத். அப்படின்னா அகங்கார பாவத்தினை வளர்த்துக்காம அந்த பொய்யான ரிஃப்ளெக்ஷன் சத்தியம் நினச்சிக்காம எப்படி இருப்பானோ அவன் வித்வான். ஓகே, ஸோ இப்போ வித்வானை பற்றி பாராட்டி சொல்கிறார். இங்கே வித்வானன் எப்படி இருக்கணும்? வேறு என்னென்ன அடையாளங்கள் இருக்கும்? வெளியில் எல்லாருக்கும் போர்டு வச்சு சொல்லணுமா? டாம் பண்ணி சொல்லணுமா? எதுவுமே இல்லை. அவனுக்கு உள்ளே தெரியறதே அகங்காரம் అనేది போய், இந்த அகங்காரம் అనేది ரிஃப்ளெக்ஷன். நான் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா? அந்த ரிஃப்ளெக்ஷனு இந்த மனசனே ஒரு மாயா கல்பிதமான ஒரு மனசு ட்ராவல் பண்ணும்.
அது ட்ராவல் பண்ணும்போது நான் எல்லா இடத்துல இருக்கிற எண்ணம் அது பிரதிபிம்பமாக எடுத்துக்கிட்டு அது அது பாட்டுக்கு அதோட சினிமானை கண்டினியூ பண்ணிட்டு அகங்காரம் எல்லாமே இது சினிமா தான், ட்ராமா. சத்தியம் தெரியாத வரைக்கும் இது எல்லாமே பெரிய அம்மா என்ன சுவாமி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கிருஷ்ணர் இப்படி எல்லாம் இது போய் இதெல்லாம் அகங்காரம் ட்ராமான்றார். ஓகே, நீங்களும் இதே தான் நிறைய வாட்டி சொல்கிறீங்க. இன்னைக்கு கிருஷ்ணனும் சொல்கிறார் இப்படி. ஐ திங்க் கிருஷ்ணனுக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்தால் தெரியும் அவரை கடவுள் இப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் சந்நியாசி நீங்கள் குரு அப்படி தான் பேசுவீங்க. எப்படியோ சொல்லிட்டு உள்ள சமர்த்தனம் பண்ணிக்கிறோம், ஜஸ்டிஃபை பண்ணுறோம். இதுதான் பெரிய தவறு. இங்கே இதெல்லாம் கிடையாதப்பா. நீ நான் இப்படி இல்லை. இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சுதா ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்கிறேங்கண்ணே, அந்த ஆல் பர்வேடிங் ஆகாயத்துக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஏதாவது ஒட்டுக்கிறதா? ஆகாயத்தில் என்னமோ நடக்கிறது, எத்தனையோ வருது, எத்தனையோ போகிறது. கொரோனா வைரஸ் வரும் போகும், காற்று வரும் போகும், மான்சூன் வந்துச்சு, டெம்பரேச்சர் எல்லாம் குறைஞ்சது, கிளைமேட் ஜில்லுன்னு ஆயிடுத்து. இன்னும் மழை கொட்டுன்னு கொட்டலாம், ரோடெல்லாம் ஜலம் ஓடும், எல்லாம் ஆகட்டும். ஆகாயத்துக்கு ஏதாவது ஆயிடுதா? ஆகாயம் கவலைப்படுமா? மழை கொஞ்சம் நில்லுங்களே அப்படி சொல்லுமா? இல்லைன்னா வைரஸ் கூட பேசுமா? அசல இல்லை. ஆகாய திருஷ்டியில் எதுவுமே நடக்கலை. தன்னை ஆகாயம் பூர்ணமாக சர்வ வியாபியாக இருப்பதெல்லாமும் உணர்வாகவும் அன்டச்சாக இருக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கு. எந்த எஃபெக்ட் இல்லையே. எந்த எஃபெக்ட் இல்லைன்னா அது என்ன சார்? கல்லா ஆகாயம் அது கல்லாக இருந்தால் அதில் எப்படி தான் இதெல்லாம் இவ்வளோ இருக்கும்? ஜலம், நீர், பூமி, காற்று எல்லாம் அது சைத்தன்யம். அதனால் ஆகாயம் எக்ஸாம்பிள் சொல்லுது. சைத்தன்யத்தில் எல்லாமே இருக்கிற போது அந்த சைத்தன்யம் எப்படி கல்லாக இருக்கும்? நீ என்ன நினைக்கிற? அங்கே ஏதாவது போர் அடிக்காமல் ஏதாவது இருக்க வேண்டாமா? டிவி வேண்டாமா? வாட்ஸ்அப் வேண்டாமா? நீ நினைக்கிற சர்வம் நானாதான் பூர்ணமாக இருக்கும்போது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமாக இருக்கும்போது, சாட்சி சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் அப்படி இருக்கிற நான், எனக்கு என்ன குறை இருக்கு? அதனால இங்கே இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்துகிறோம் இப்போது. ஸோ ஞானின்னு பற்றி முதல்ல 2 பேர்னு பற்றி சொல்லார். 2 பறவைகள், 2 பேரும் ஒரே மரத்தில் ஒரே ஹிருதய புத்தி கோவில் தான் இருக்குது. இப்போ ஞானி எங்கே இருக்கார்? அகங்காரம் சாட்சி ரெண்டுமே இங்கே தான் இருக்கேன் சொன்னவன். இந்த 4மே எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும். இருந்து போட்டுமே கிளைம் பண்ணாத. நீ கிளைம் பண்ணாமல் அந்த சாட்சி ஸ்வரூப ஞானம் உனக்கு ஏற்பட்டால் அகங்காரம் கரங்கி போயிடும். அகங்காரம் கரங்கி போயிடுச்சுன்னு அர்த்தமே நீ கிளைம் பண்ணாதனால, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு டைவர்ஸ் கொடுத்ததுனால, இனிமேல் அது ரிஃப்ளெக்ட் பண்ண நிறுத்திட்டு சரீரமும் வராது, மனசும் ஏற்படாது, பிரதிபிம்பம் ஏற்படாது. அப்போ என்ன இருக்கும்? பூர்ணமாக சுத்த சைத்தன்யமான என்ன ஸ்வரூபத்தில் நான் இருப்பேன். அப்படிப்பட்ட விஷயத்தை இங்கே பகவான் ஞானினை பற்றி பாராட்டி வந்துட்டுருக்கிறாரு. அப்போ இதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானிக்கு அஜ்ஞானிக்கு வித்தியாசம் எங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான். ஓகே, இன்டலெக்சுவல் கக்னிஷன் தான். அதனால் விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். படிக்கிறது உத்தவ கீதா. அதனால் பகவானுடைய ஸ்லோகங்கள் உபதேசம் எல்லாம் கூட அவ்வளோ டீப்பாக இருக்கு. ஓரளவுக்கு தான் நம்ம மேலே ஓட்டமாக 1 மணி நேரத்தில் 4 ஸ்லோகங்களை விவரித்து பார்த்தோம். இது புரிஞ்சிச்சுன்னாவே மேலும் பகவான் என்னென்ன சொல்ல போகிறாருன்னது நல்லா புரியும். ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம்
ओमानन्दं ब्रह्मानन्दम् ओमानन्दम् आत्मानन्दम् ओमानन्दं कृष्णानन्दम् ओमानन्दम् अमृतानन्दम् ॐ नमः शिवाय 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 सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द ॐ लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।